தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தலைமையிலான அரசு 2026-2027 நிதியாண்டிற்கான தமிழகத்தினுடைய முதல் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முதல் பட்ஜெட்டில் என்ன ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, தவிகவினுடைய முக்கியமான அறிவிப்புகளில் எதை அவங்க முதல்ல செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். தாவேக அரசு ஆட்சி அமைத்தா நிறைய விஷயங்கள் செய்ய போகிறதா அறிவிப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. வரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிதியமைச்சர் வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாரு. இந்த நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்குங்க. புதிய திட்டங்கள், தொழில் வளர்ச்சி, உட்கமைப்பு மேம்பாடு மற்றும் துறைவாரியான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் மூத்த IAS அதிகாரிகளோட முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டுட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காங்க. மேலும் ஆலோசனைகளை மேற்கொண்டு திட்டங்களை இறுதி செய்துட்ருக்காரு. இந்த நிலையில் முதல் பட்ஜெட்டில் தாவேகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக முதல் கட்டமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவியானது வழங்கக்கூடிய திட்டமும், அதே போல் ஆண்டுக்கு 6 கேஸ் இலவச சிலிண்டர்கள் மற்றும் திருமண நிதி உதவியாக 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கக்கூடிய திட்டங்கள் இதில் பிரதானமாக இடம்பெற போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கடன் உதவிகள் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீடு, இது போல் பல்வேறு விதமான மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் கணிசமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ கல்வி மற்றும் சமூக நலத்துறைகளில் வரலாற்று சிறப்புமிக்க பல புதிய அறிவிப்புகளை வெளியிட போகிறோம் அப்படின்னும் இந்த அரசு திட்டமிட்டிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா, மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இட ஒதுக்கீட்டை 10% உயர்த்தி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டமும் பரிசீலனையில் இருக்குன்னே சொல்லணும். இதோடு 30 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தன்னாட்சி கல்லூரிகளாக மாற்றுவது கூடவே பள்ளி மாணவர்கள் உருவாக்கக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு முழு நிதி நலனை வழங்குவது, பனைமரத்தை பாதுகாக்கப்பட்ட மரமாக அறிவிப்பது மற்றும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்பது, இது மாதிரி முக்கியமான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய மாதத்தில் இருந்து 2500 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ விஜயனுடைய முதல் பட்ஜெட்லேயே இவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மெகா சர்ப்ரைஸான ஒரு விஷயந்தான். தாவேக அரசினுடைய முக்கியமான மாசான அறிவிப்புகள் நிறைய இருக்குங்க. அதில் ஒன்றா செயல்படுத்துறதுக்காக தயாராக இருக்காங்க. முதல்ல மகளிருக்காக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், பெண்களுக்காக செய்யக்கூடிய பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை விரிவுபடுத்த போகிறாங்க. தாவேக அரசினுடைய முதல் பொது பட்ஜெட் ஆனது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியும், வேளாண் பட்ஜெட்டானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியும் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய போகிறாங்க. நிதித்துறை அமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையை இப்போ தாக்கல் செய்கிறாருங்க. புதிய அரசினுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றதுனால அவங்க தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்திருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த முதல் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னும் எல்லாருமே சொல்லப்படுது. அதே போல் மக்களை கவரக்கூடிய வகையிலும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு பெருசாக எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில் சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா நடந்த 17வது சட்டசபை தேர்தலில் தாவேக கட்சி வெற்றி பெற்று தற்போது ஆட்சி அமைத்திருக்காங்க. ஸோ தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் சட்டசபையில் நாளைக்கு தாக்கல் செய்ய போகிறாங்க. இதுக்கான அறிவிப்பாக சபாநாயகர் JCT பிரபாகர் கடந்த மாதம் 21ஆம் தேதியை சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போது நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டசபையில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கூடுது. அப்போ பார்த்திங்கன்னா 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுகளுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய போகிறாரு. ஸோ நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்கிறாரு.
இந்த பட்ஜெட் வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னா, நாளைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள் பின்னர் சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறமா பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துறது அப்படிங்கிறது முக்கியமான முடிவுகள் அந்த கூட்டத்தில் வந்து எடுப்பாங்க. ஸோ பட்ஜெட் மீதான எம்எல்ஏக்களுடைய விவாதங்கள் 10ஆம் தேதி வந்து தொடங்கும். அதுவும் விரைவில் வந்து நிதியமைச்சர் வந்து பதிலளித்து அதுக்கெல்லாம் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடைவெளி இல்லாமல் அரசு துறைகளில் மானிய கோரிக்கைகளும் தாக்கலாகி விவாதங்கள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க. சொல்லப்போனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரம் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தாவேக அரசு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படின்றதுனால அனைத்து துறை அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோட துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காருங்க. ஸோ இதிலிருந்து பார்க்கும் பொழுது தாவேகா சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளான ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளுக்கும் 60 வயது வரை 2500 என்ற மதிப்புமிகு மகளிர் திட்டமும், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர், வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, அனைத்து அரசு பஸ்களிலும் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட எவையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் திட்டங்களாக வந்து அறிவிக்கப்பட இருக்குது அப்படின்றத மாதிரி மக்கள்கிட்ட வந்து பலத்த எதிர்பார்ப்புகளானது எழுந்திருக்கு. அதே நேரம் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, மின்வெட்டு, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் அப்படின்னு பல பிரச்சனைகளை எழுப்ப திமுக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்கக்கூடிய விவாதங்களாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா முக்கிய சட்டத்திருத்த மசோதாக்கள், அரசினுடைய தீர்மானங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதி 110 கீழ் முதலமைச்சருடைய அறிவிப்புகள் போன்றவற்றையும் இந்த கூட்டத்தொடரில் வந்து எதிர்பார்க்கலாம். கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கையை வீசி செய்கை செய்ததில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வந்து கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதுவும் இந்த தொடரில் எதிரொலிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்னெல்லாம் வந்து செய்ய போகிறாங்க, என்னெல்லாம் வந்து இந்த சட்டசபையில் கூட்டத்தொடரில் வந்து நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு தமிழக சட்டசபை வந்து கூடுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. அரசினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல். ஸோ தாவேக அரசு நிறைய அறிவிப்புகளை வந்து வச்சுருக்காங்க. நாளை கூட இருக்கக்கூடிய தமிழக சட்டசபையில் தாவேக அரசினுடைய இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச 17வது சட்டசபை தேர்தலில் தாவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா 4 நாட்கள் நடைபெற்ற சட்டசபை கூட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறதுக்கு நாளைக்கு புதன்கிழமை சட்டசபை மீண்டும் வந்து கூடுது. இதில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள், திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, ரூ 20 லட்சம் வரைக்கும் கல்வி கடன், குடும்பத்துக்கு ரூ 20 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, அதேபோல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு. அதேபோல் தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற 200 யூனிட் மின்சாரம் 1 மாதம் வழங்கப்பட்டுள்ளது. ரூ 75,000 வரையிலான பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய அறிவிப்புகளில் முக்கியமானவை பட்ஜெட்டில் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எதெல்லாம் பட்ஜெட்டில் இடம்பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.